தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை அருகே இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். தோட்டத்தில் உள்ள ஆடு மாடுகளுக்கு அண்ணாமலை தீவனம் கொடுப்பது மற்றும் சாணத்தை சுத்தம் செய்யும் பணிகளை செய்யும் வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. வளரும் தலைமுறை மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்டவர்களாக ஜாதி மத வேறுபாடுகள் கடந்து தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாக உள்ள புயலால் தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பு இல்லை என தெரிவித்த தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், நவம்பர் முதல் வாரத்தில் பருவமழை தொய்வடையும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. டெல்லியில் அடுத்தடுத்து 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனைக்கு பிறகு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது.